அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Today I greet you all who have come into the sanctuary in the name of the Lord Jesus Christ. எத்தனை பேர் உண்மையாலுமே இந்த மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க? How many of you truly say thank you to the Lord for this month? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி The word of God says அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. there is no end to his mercies. அவைகள் வருடங்கள் தோறும், மாதங்கள் தோறும், வாரங்கள் தோறும், நாட்கள் தோறும், காலை தோறும் புதிதவைகளாகவே இருக்கிறது. And they are new through each year, through each month, through each week, through each day. அதனால தான் இன்றைக்கு நாம் அனைவருமாக ஜீவனோடு கூட இருக்கிறோம். And that is why we are all alive this morning. கர்த்தருடைய ஆலயத்திலும் வந்து அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். We have come into the sanctuary to hear the word of Lord and to worship him. வாக்குத்தத்த வசனத்தை படிப்பதற்கு முன்பதாக நான் இன்னொரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். Before we read the promised word, I would like to read another scripture portion. சங்கீதம் 5:3. Psalm 5 verse 3. சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார், The psalmist says thus, கர்த்தாவே, Lord, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். please hear my voice in the morning. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். In the morning I will direct it to you and I will look up to you. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் அதிகாலை வேளையிலே வந்து நீங்கள் காத்திருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். The Lord is looking at you who have come here in this early morning hour waiting upon the Lord. அவர் நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. You have come to hear the voice of God. அதே வேளையிலே கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் வந்திருக்கிறாரு. At the same time the Lord is here to hear your voice. இந்த காலை வேளை என்பது அது ஒரு விசேஷித்த வேளை. This morning is a special moment. வசனங்கள் சொல்லுகிறது, என்னை அதிகாலையில் வேளையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி. The scripture says those who seek the Lord in the early hour will find him. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். And so for those of you who are here in this early morning hour, the Lord loves you and he desires to direct your paths. 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, Thank you, Jesus. For the last 9 months, the Lord has preserved us as the apple of his eye. இந்த 10வது மாதத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And he has brought us into the 10th month. வேதத்திலே இந்த எண்ணிக்கைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a reason for the numbering in the scriptures. இந்த மாதம் 10வது மாதம். This is the 10th month. இந்த 10 என்கிற எண்ணிக்கை, The number 10 இந்த வேதத்திலே 242 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. is mentioned 240 times in the Bible. அதற்கு அதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், The meaning of it is அதிகாரம், authority, பொறுப்பு and responsibility. ஆகவே இந்த கால வேளையிலே இந்த 10வது மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், So the Lord looks to us who have come into the 10th month and he says, இந்த மாதம் நான் உனக்கு தந்திருக்கிற ஒரு அதிகாரத்தின் மாதம். Amen. This month is a month of authority that I give to you. அது மாத்திரமல்ல, இந்த மாதம் உனக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பின் மாதம். Not just that, it is also a month of responsibility. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளை தந்திருக்கிறார். When we look at the scriptures, we see that the Lord has given us 10 commandments. ஆகவே இந்த 10 கற்பனைகளை கைக்கொள்வது நம்மேல் விழுந்திருக்கிற ஒரு பொறுப்பா இருக்குது, கடமையா இருக்கிறது. And so it is our duty to go to obey commandments. ஆகவே நாம் சபையாக நன்றி சொல்லுவோம். And so let's thank the Lord as a church. இந்த 9 மாதம் காத்து வந்த தேவன் இந்த 10வது மாதத்திலே என்னை தொடர்ந்து காத்து நடத்த அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். The Lord who has preserved me through the last 9 months is able to also preserve me through this. ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது கரடு முரடாக இருந்திருக்கலாம், பள்ளத்தாக்கும் மேடுகளாய் இருக்கக்கூடும். Maybe when you look back at the 9 months that have gone by, there may have been crooked parts, there may have been slopes and hills. ஆனால் இவைகளின் மத்தியிலே
ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. But in the midst of it, the Lord has not left you. அவர் உங்களுக்கு போஷித்தார். He has fed you. அவர் உங்களுக்கு உடுத்துவித்தார். He has clothed you. அவர் உங்களை வழிநடத்தினார். He has directed your path. உங்களுடைய தேவைகளை He சந்தித்தார். has met your needs. அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் He தந்திருக்கிறார். has given answers to your ஒரு prayers. தகப்பனை போல சுமந்தார். And he has upheld you like a father. ஒரு தாயை போல உங்களை தேற்றினார். He has comforted you like a mother. ஒரு நண்பனை போல கூடவே இருந்தார். He has been with you like a friend. இந்த அன்புள்ள தேவன் And this loving God, இந்த 10வது மாதத்திலும் even in this 10th month, தொடர்ந்து நடத்த is going to continue அவர் சர்வ வல்ல தேவனாய் to guide இருக்கிறார். us, and he is almighty for that. ஹalleluya. Praise God. ஹalleluya. Hallelujah. சரி. இந்த கால வேளையிலே இந்த மாதத்தின் முதல் நாளன்று அதிகாலை வேளையிலே நீங்கள் வந்திருக்கிற ஒரு காரணமும் எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆண்டவர் என்னோடு கூட எந்த வசனத்தை தந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தரப்போ வருகிறார் என்று சொல்லி. This morning you have all come here in this early hour expecting to know what is the promise the Lord is going to give to you. நான் போன வாரத்திலே அல்லது போன மாதத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க கூடும். The last week or the last month I have told you, ஒவ்வொரு மாதமும் இந்த வார்த்தைகளுக்காக காத்திருந்து பெற்று உங்களுக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் இவைகள். every month I wait upon the Lord, receive the word and then give it to you. இந்த வசனங்கள் உங்களுக்கு வரும் பொழுது, When this word comes to you, இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கு வரும் பொழுது, when this promise word comes to you, இந்த வாக்குறுதிகள் உங்களுக்கு வரும் பொழுது, when this promise comes to you, நீங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள you வேண்டும். need to own it. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You need to accept it. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். That the Lord is speaking to you. அவர் பொய் உரையாத தேவன். And he is a God who will not lie. சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற He போகிறார் is a God who will fulfill what he has said. என்று நீங்கள் விசுவாசிக்கும் You போது, need to, and when you believe that, அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது, and when you exercise that faith, அந்த வார்த்தையின் படியாகவே உங்களுக்கு அவர் வாய்க்க செய்வார். the Lord will bring it to pass according to his word. இந்த காலை வேளையிலும் This morning, இந்த மாதத்திலும் even in this month, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை படிக்க கேட்போம். let's hear the promised word the Lord is giving to us. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Micah chapter 7 verse 8. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Micah chapter 7 verse 8. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? Let us all read it ஆங்கிலத்தில் together. படிக்கிறவங்க படிங்க, தமிழ்ல படிக்கிறவங்க படிங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம். Okay. எடுத்துட்டீங்களா? மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாய் தந்திருக்கிறார். The Lord is giving Micah chapter 7 verse 8 as a promise to this church. படிப்போம். Do not என் சத்துருவே rejoice over எனக்கு me, விரோதமாய் my enemy. சந்தோஷப்படாதே. When I நான் fall, விழுந்தாலும் I will எழுந்திருப்பேன். arise. நான் When I இருளிலே sit down, உட்கார்ந்தாலும் கர்த்தர் Lord எனக்கு will be a light வெளிச்சமாய் to me. இருப்பார். Amen. ஹalleluya. Amen. ஹalleluya. Amen. இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நம்ம என்ன சொல்லணும்னா, I will arise. சொல்லுங்க பார்க்க எங்கூட ஆங்கிலத்துல, I will arise. I will arise. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, I will arise. Say it together. I will arise. நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். ஆமென். Amen. ஆமென். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, Beloved people of God who are listening to this word this morning, நீங்கள் ஒருவேளை விழுந்து போன ஒரு நம்பிக்கையில காணப்படக்கூடும். you may be in a situation where you have fallen down. ஒருவேளை நீங்கள் இருளிலே அமர்ந்திருக்கிற வண்ணமாக உங்களுடைய சூழ்நிலைகளை காணப்படும். Your situation may seem like you are sitting in darkness. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வராமல் அது இன்னும் உங்களை கிட்டி சேராமல் இருக்கக்கூடும். Whatever you expected has still not come to you. இதன் மத்தியிலே உங்களுடைய விரோதியாகிய சாத்தானானவன் உங்களுடைய விசுவாசத்தை திருடி ஆண்டவருடைய உறவிலிருந்து உங்களை பிரிப்பதற்காக அவன் துணிச்சலோடு கூட அவன் செயல்பட்டிருக்க கூடும். In the midst of this, your enemy Satan is waiting to take away the word of God that is coming. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த மாதத்திலே தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறார். But this morning the Lord God
is giving you his people a word, என்னுடைய பிள்ளைகள் and he says, மறுபடியும் எழுந்திருப்பார்கள். my children will rise again. அவர்கள் இருளிலே இருந்தாலும் Even if they are in darkness, நான் அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பேன். I will be a light to them. என்னுடைய பிள்ளைகள் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even if my children walk through the valley of அவர்கள் darkness, பொல்லாப்புக்கு பயப்படார்கள். they will not fear evil. ஏனென்றால் என்னுடைய பிரசன்னத்தை இந்த மாதத்திலே அவர்கள் உணரப் போகிறார்கள். Because they are going to experience my presence in this month. என்றைக்கும் இல்லாத அளவிலே நான் அவர்களை நெருங்கி இருக்கிறதை அவர்கள் உணரப் போகிறார்கள். They are going to experience my closeness to an extent they have not experienced till this day. மீகா இந்த காரியத்தை எழுதும் பொழுது அவருடைய சூழ்நிலை நான் உங்களுக்கு சற்று உங்களுக்கு சொல்லட்டும். Let me tell you about Micah's situation when he wrote this scripture. இந்த மீகா தீர்க்கதரிசி, This prophet Micah, அவன் வாழ்ந்த அந்த நாட்களில் அந்த தேசத்திலே in the days that he lived in that nation, அங்கு ஊழல் அதிகமாய் there காணப்பட்டது. was a lot of corruption in that place. நீதி அங்கு இல்லாமல் போனது. There was no justice there. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் அனைவருமாக வீழ்ச்சி அடைந்ததை அவன் பார்க்கின்றான். And he sees that he himself has fallen in his spiritual இந்த life. மீகா தீர்க்கதரிசிக்கு மிகுந்த துக்கம். Prophet Micah is very sad. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது நான் மிகவும் துக்கப்படுகிறேன் என்று சொல்லி அவர் கதறுகிறதை இந்த வசனங்களில் நாம் படிக்க When கூடும். he looks at the situation and the condition of the people, he says, I am extremely sad. அவர் மிக சொல்லுகிறார், நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை நடத்தி வந்த தேவனை நீங்கள் மறந்தீர்கள். Micah asks them, how could you forget the Lord who has guided you, directed your paths? உங்களை அழைத்தவர் அவர் பரிசுத்தர். ஆகவே உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் இழந்து நீங்கள் பாவத்திலும் மிகுந்த துரோகத்திலும் நீங்கள் காணப்படுகிறீர்களே. The Lord who has called you is holy, but you are living a life of wretchedness and a life of betrayal. 7ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், In verse 7 he says, in chapter 7 he says, அவர்கள் மக்களின் பாவத்திற்காக துக்கப்படுகிறதையும், that he feels sad for the sins of the people, அதே வேளையிலே தான் கடவுளை நம்புகிறதையும் இந்த 7வது வசனம் வெளிப்படுத்துகிறது. and at the same time verse 7 says he is also banking on the 8வது வசனத்திலே in verse 8 he says, அவர் தன்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கின்றோம். we see him confessing his individual faith in the Lord. ஹalleluya, Praise God. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட Today, even in your life, உங்களுடைய குடும்பத்திலே ஆகட்டும், maybe in your family, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், in your place of work, உங்களுடைய சமுதாயத்தில் ஆகட்டும், in the society, நீங்கள் நினைத்தபடி அவைகள் அனைத்தும் இல்லாமல் it இருக்கக்கூடும். may not be according to what you expected. ஜனங்கள் நீதி அற்றவர்களாக இருக்கக்கூடும். People may be unjust. அவர்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் அவர்கள் பொய் சொல்லுகிற ஜனங்களாய் காணப்படக்கூடும். They may be people who are lying and not keeping their promises. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடும். They may be people who have betrayed your trust. நீங்கள் நினைத்ததற்கு எதிர்பாராக நடக்கிற ஒரு காரியமாய் They காணப்படக்கூடும். may be working in a way that is against what you இவைகளை expected. பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த துக்கம் தான். And when we see such things, we extremely நம்முடைய get இருதயம் உடைந்து sad. போகிறது. Our heart is broken. ஆனால் இவைகளின் மத்தியிலும் But in the midst of this, மீகாவை போல just like ஒரு Micah, தனிப்பட்ட மனிதனாக, as an individual ஒரு person, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷியாக as an individual உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். you need to confess your faith. என்னுடைய விரோதியே, My enemy, என் சத்துருவே, my enemy, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. don't rejoice. என்னுடைய இப்பொழுது நிலைமையை பார்த்து நீ சந்தோஷப்படாதே. Don't look at my current situation and நான் rejoice. விழுந்தாலும் Even எழுந்திருப்பேன். if I fall, I will rise. நான் Amen. விழுந்தாலும் எழுந்திருப்பேன். Even if I fall, I will rise. என்னுடைய வீழ்ச்சியிலே கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் என்னை கை தூக்கி நடத்துவார். Amen. My God will be with me in my fall. He will extend his hand, raise me up and தாவீது சொன்னதை நினைத்து பாருங்கள். remember what David said. அவன் ஆண்டவர் எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு கூட உட்காருகிற He தேவன். says the Lord is the one who uplifts the poor and makes them sit with princes. இன்றைக்கு உங்களுடைய அறிக்கை இதாக இருக்க வேண்டும். Today let this be your confession. மீகாவை போல Just like Micah. நம்மை சுற்றிலும் நாம் எதிர்பாராத காரியங்கள் நடந்து கொண்டிருக்க கூடும். Around us maybe situations are so bad they are not according to your expectations. உண்மையாலுமே நீங்கள் செய்திசாலை படிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துல மாத்திரமல்ல உலகம் எங்கும் பார்க்கும் பொழுது சமாதானமற்ற நிலைமை காண்கின்றோம். Truly when you
read the newspapers, not just in our country, but around the nations in the world, there is an unrest that is there. ஜனங்கள் பிழைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are living in fear about what they need to do. நாளைக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பயம். There is a fear of what will happen tomorrow. அநேக ஜனங்கள் தங்களுடைய வேலைகளை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். There are many people who are losing their jobs. அநேக குடும்பங்கள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. There are many families which are breaking. பரிதாபமான நிலைமை நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. It's a very sad situation. ஆனால் இவைகளின் மத்தியிலே வாழ்கின்ற நாம், but we who are living in the midst of this, இந்த வார்த்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். we need to confess this word. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். That the one who is in me is greater than the one என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். The Lord who has called me is faithful. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். He is a God who keeps his promise. என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும், whatever may happen around என் குடும்பத்திலே என்ன நடந்தாலும், whatever may happen in my என்னுடைய family, வேலை ஸ்தலத்தில் என்ன நடந்தாலும், whatever may happen in my workplace, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். and I will not walk. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து He will lead me beside the அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுவார். and take me to the still அவர் என் waters. ஆத்துமாவை தேற்றி He will comfort my தம்முடைய soul. நாமத்து நிமித்தம் and for his name's sake, என்னை நீதியின் பாதையில் he நடத்துவார். will guide me in the paths of நான் மரண righteousness. இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even though I walk through the valley of the பொல்லாப்புக்கு shadow, பயப்படேன். I will fear no evil. தேவரீர் என்னோட கூட For the இருக்கிறீர். Lord is with me. உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை His தேற்றும். rod and his staff will comfort என் me. சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை He will lay ஆயத்தப்படுத்தி a இருக்கிறீர். table before me in the presence of my enemies. என்னுடைய பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். You have prepared the feast for me, Lord. நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் You will பண்ணுகிறீர். anoint my head with oil. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup will overflow. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் And all the days of my life, நன்மையும் கிருபையுமே என்னை தொடரும். goodness and mercy will நான் follow me. கர்த்தருடைய வீட்டிலே And I will dwell in the house of the Lord நீடித்த நாட்களாய் forever. நிலைத்திருப்பேன். Amen. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். God is my life and my strength. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். God is the strength எல்லாரும் of சேர்ந்து my life. சொல்லுங்க, Say கர்த்தர் with என் me, all of ஜீவனின் you. பலனானவர். The Lord is the strength of my life. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். God is the strength of my life. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The Lord who has called me is அவரே என் faithful. தலையை உயர்த்துகிற He தேவன். is the God who will exalt அவரே me. என் சூழ்நிலையை மாற்றுகிற He தேவன். is the God who will change my நான் situation. வாழ்ந்திருப்பேன். I will live. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். Even if I fall, I will rise. நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். Even if I am in darkness, the Lord is my light. ஹalleluya, Amen. ஹalleluya. Hallelujah. நீதிமொழிகள் 24:16 வசனத்தை நாம் படிப்போமா? Proverbs 24 verse 14. வீழ்ச்சி என்பது ஒரு முடிவு இல்லை பிரியமானவர்களே. The fall is not the end of your இந்த life. காலை வேளையிலே ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். To the children of the Lord who are here in his temple, this is what the Lord நீ says. எந்த ஒரு பகுதியிலே நீ வீழ்ந்திருந்தாலும், In whichever portion of your life you have fallen, நீ விழுந்த இடத்திலே in the place that you have fallen, நீ எழுந்திருக்க போகிறாய். you are going to rise up. வீழ்ச்சி என்பது ஒரு முடிவு அல்ல. Fall is not the end. கேட்டிங்களா எல்லாரும்? Have you heard me? வீழ்ச்சி என்பது ஒரு முடிவு அல்ல. A fall is not the end. ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது. Because that's what the scripture says. நீதிமொழிகள் 24:16. In Proverbs 24 verse 16. நீதிமான் 7 தர விழுந்தாலும் For a righteous man may fall 7 times, திரும்பவும் but எழுந்திருப்பான். he will rise again. துன்மார்க்கரோ But the wicked தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். shall fall by calamity. ஹalleluya, Amen. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நாம் அனைவரும் நீதிமான்கள். Amen. All of us who have been washed by the blood of எல்லாரும் Jesus are சொல்லுங்க, righteous people. நீதிமான் நான். நீதிமான் நான். எல்லாரும் சொல்லுங்க, Say நீதிமான் with me, நான். I am a righteous person. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். I am a righteous person who has been washed by the blood இதுதான் of Jesus. சத்தியம் பிரியமானவர்களே. This is the truth, my நம்முடைய beloved. நீதி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறது. Our righteousness is in the Lord Jesus Christ. பிதாவானவர் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை When காண்கின்றார். the Father looks at us, he looks at us through the eyes of இந்த Jesus. கால வேளையிலே உங்களுடைய நிலைமை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், The Lord who knows all of your situations, நீ this morning, மறுபடியும் எழுந்திருப்பாய் மகனே. you will rise again. நீ my son. மறுபடியும் எழுந்திருப்பாய். You will rise நான் again. மறுபடியும் எடுத்து கட்டுவேன். I will once again. உன்னுடைய விரோதிகள் காண்பார்கள். Your enemies will see.
நீ ஒருவேளை இருளிலே இருக்கிற போல காணப்படலாம், it may seem like you are in darkness, ஆனால் நான் உனக்கு வெளிச்சமாய் இருப்பேன். but I will be your light. ஹalleluya, Amen. ஹalleluya. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறார். This month the Lord is going to be your light. இந்த மாதத்திலே கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தாலே உங்களை பிடித்து அவர் எழுந்திரு மகனே என்று சொல்லி அவரோடு கூட நடக்க செய்ய போகிறார். This month the Lord is going to uphold you with his strong right hand. இந்த And he is going to say, rise up my child. and walk." நம்புங்கள், இந்த மாதத்திலே உங்களுடைய நடை ராஜ நடையா இருக்கும். Believe that this month you are going to walk a kingly life. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது When we look at the நம்முடைய scriptures, முற்பிதாக்கள் எல்லாம் அநேக பேர் வீழ்ச்சியிலே விழுந்தார்கள், many of our forefathers fell. அநேகர் தடுமாறினார்கள், Many of them were shaken. அவர்கள் வீழ்ந்து போனதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். We also read about their fall in the தாவீதினுடைய scriptures. வாழ்க்கை சற்று யோசித்து Just பாருங்கள். think about the life of David. ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் The என்று Lord சொல்லி. says he's a man after my heart. ஆனால் அவனுடைய வீழ்ச்சியை பாருங்கள். But look at his fall. ஆனால் இந்த மனிதன் வீழ்ந்தவன் மறுபடியுமாக எழுந்து நின்றான். But this man who fell once again, என்னை he rose பலப்படுத்துகிற up இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவன் எழுந்து நின்றான். and he said, I am able to do all things through Christ who strengthens me, and he once again walked. பேதுருவை நினைத்து பாருங்கள். Think of Peter. இயேசுவோடு கூட நடந்த மனிதன், He's a man who walked with the இயேசு Lord செய்த Jesus. சகல அற்புதங்களை பார்த்த He's a மனிதன், man who saw all the miracles that இயேசு Jesus did. கிறிஸ்துவை தனிப்பட்ட வாழ்க்கையில அறிந்த மனிதன். He's a man who knew Jesus personally. ஆனால் இயேசுவை அவன் மறுதலித்தான், But he betrayed Jesus. அவன் விழுந்து போனான். He fell. ஆனால் மறுபடியுமாக எழுந்து நின்றான். Once again he rose. அதற்கு பின்பதாக ஆயிரம் ஜனங்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான். After that he led 1,000 of people to the Lord. எலியாவை சற்று யோசித்து பாருங்கள். Think of Elijah. அவன் அற்புதத்தை செய்தான். He did miracles. ஜெபித்த பொழுது ஆண்டவர் தண்ணீரை மலையை வர்ஷிக்க பண்ணினார். When he prayed, the Lord sent down the rains. அக்கினி பரத்திலிருந்து வந்தது, Fire came down. அற்புதங்கள் நடந்தது. Many miracles. ஆனால் இந்த மனிதனும் வீழ்ந்தான். But even this man ஆனால் fell. கர்த்தர் மறுபடியுமாக எடுத்து But கட்டினார். once again the Lord built him. இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், Today the Lord looks at you. நான் and மாம்சமான says, யாவருக்கும் I கர்த்தர், am the God of all நான் flesh. மாம்சமான யாவருக்கும் I am கர்த்தர். the God of all flesh. தாவீதின் தேவன் நான் உங்களுடைய தேவன், The God of David, I am your God. பேதுருவின் தேவன் நான் உங்களுடைய தேவன், God of Peter, I am your God. எலியாவின் தேவன் நான் உங்களுடைய தேவன். The God of Elijah, I am your God. உங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், I know you as well. உங்களுடைய வீழ்ச்சியை I அறிந்திருக்கிறேன், know your fall. உங்களுடைய தாழ்மையை நான் I அறிந்திருக்கிறேன், know your humbleness. உங்களுடைய இயலாமையை நான் I அறிந்திருக்கிறேன், know your inabilities. உங்களுடைய எல்லா சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் நான். I know all of your situation. நான் உங்களை மறுபடியுமாக எழுந்திருக்க I செய்வேன். will once again make you right. ஹalleluya, ஹalleluya. Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, Thank you, Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, People of God, இந்த கால வேளையிலே this morning, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான பிள்ளைகளே, those of you, my precious people who are கர்த்தர் listening to உங்களை my word, உயர்த்தும்படியாக, the Lord, in order to exalt you, கர்த்தர் உங்களை மறுபடியுமாக எழுந்து நிற்கும்படி செய்யும்படியாக in order to make you rise up once அவருடைய again, பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள். be in the strong hands of the Lord. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள். Come into his strong hand. அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள். Draw near to him. அவருடைய வார்த்தைகளை இன்னுமாக நேசியுங்கள். Love his word even more. அவருடைய ஐக்கியத்தில் இன்னுமாக முன்னேற வாருங்கள். Come forward more in his fellowship. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஒரு நொடியும் கைவிடுவதில்லை. In this month, the Lord is not going to leave you. அவர் even தன்னுடைய for a moment. பலத்த கரத்தாலே உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். He has held you with his righteous strong அவர் உங்களை நடத்த போகிறார். hand. He is going to guide you. இது வீழ்வது மனிதனுடைய இயல்புதான் பிரியமானவர்களே. It is human for a man to fall. ஆனால் கர்த்தர் அறிந்த கர்த்தர் அவர் சீரமைப்பார். But the Lord who knows this will set things right. மறுபடியுமாக ஒரு வசனத்தை படிப்போம். Once again, அந்த நீங்க படித்த அந்த வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 24:16 let us read Proverbs 24 verse 16. படிங்க. For a righteous man may fall 7 times and rise again, but the wicked shall fall by calamity. ஆமா, மீகா சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் விழுந்த பொழுது பிசாசானவன் மகிழ்ச்சி அடைகிறான், ஆனால் சீக்கிரமாய் அவன் பார்ப்பான் நான் சந்தோஷம் அடைவதை. Amen. Micah says, when my enemy sees my fall, he rejoices, but soon he is going to see the Lord lift me up.
நீங்கள் ஒருவேளை சோர்வோடு கூட இந்த காலவெளியில் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். You may have come into the presence of God discouraged. ஆனா நீங்க அவுட் ஆகல. But you are not out. உங்களுடைய வாழ்க்கை முடிவடையல. Your life has not ended. உங்களுக்குள்ளாக இன்னும் ஜீவன் இருக்கிறது. There is still life in you. அதை புதுப்பிக்க ஆண்டவர் ஆவலோடு கூட இருக்கிறார். And the Lord is waiting. ஆகவே தான் அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். That is why he has brought. எல்லாரும் சொல்லுங்க, நான் எழுந்திருப்பேன். All of you say with me, I will rise. நான் எழுந்திருப்பேன். I will rise. என்னுடைய சரீர ரீதியிலே நான் I எழுந்திருப்பேன். will rise physically. என்னுடைய பொருளாதாரத்திலே நான் I எழுந்திருப்பேன். will rise materially. மன ரீதியிலே நான் எழுந்திருப்பேன். I will rise mentally. ஆவிக்குரிய ரீதியிலே I எழுந்திருப்பேன். will rise spiritually. நான் உயர்ந்திருப்பேன். I will be exalted. என்னை அழைத்தவர் The உண்மையுள்ளவர். Lord who has called me அவர் is என்னை faithful. கைவிடவே He will மாட்டார். not leave me. ஹalleluya. Amen. ஹalleluya. Amen. பிரியமானவர்களே, இது ஒரு தீர்க்கதரிசன வசனம் அல்ல, இது உங்களுடைய தீர்மானம். இது Beloved, this is not a word of prophecy, but it is your decision. நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். You need to take a decision. எந்த இடத்துல விழுந்தீங்களோ In the place where you have அந்த fallen, இடத்துல இருக்காதபடி and do not be there, உடனே எழுந்திருக்கணும். immediately rise up. உங்களை பிடித்து எடுக்க In order to give his hand and raise you up, அவருடைய பலத்த கரம் உங்கள் மேலாக நீட்டப்பட்டிருக்கிறது. his right hand, his strong hands are stretched towards you. முதலாவதாக நாம பார்க்கிறோம், First of all, we see அவன் எதிரியை பார்த்து சொல்லுகிறான், நீ மகிழ்ச்சி அடையாதே என்று சொல்லி. he looks at his enemy and says, do not rejoice, ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, because the Lord has not given up on அவர் me. என்னை மறுபடியும் எழும்ப செய்கிறார். He will once again make me rise. இரண்டாவது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், Secondly, he says, தன்னுடைய ஒரு மன உறுதியை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். he reveals his determination. நீங்கள் பலவீனமாக உணர்ந்தாலும் Even if you feel weak, ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். you need to know, believe and confess that the Lord is going to revive you. அவர் மீகா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? Micah, what does Micah say? நான் இருளிலே அமர்ந்திருந்த பொழுது When I was sitting in darkness, ஆண்டவர் எனக்கு ஒளியாய் வந்தார். the Lord came to me as light. ஒளி என்பது ஒரு வாக்குறுதி. Light is a promise. இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். This month the Lord is giving நான் you a உனக்கு promise. வெளிச்சமாய் இருக்க I போகிறேன். will be your light. நான் உனக்கு வெளிச்சமாய் இருக்க I will போகிறேன். be your light. உன்னுடைய இருளான காரியங்கள் எல்லாம் மறையும். All of the things of darkness in your life. வெளிச்சமாகிய தேவன் நான் உன்னுடைய இல்லத்திலே வருவேன். The God who is light will come into your home. நான் உன்னுடைய உள்ளத்திலே வருவேன். The God who is light will come into your உன்னுடைய heart. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளாக நான் வருவேன். And he will come into every portion வெளிச்சம் of your வரும் பொழுது life. And when light comes, இருள் நீங்கி போகும். all the darkness will சொல்லுங்க, வெளிச்சம் வரும் பொழுது flee. Say with me, when the light comes, இருள் நீங்கி போகும். darkness will flee. இயேசுவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord Jesus Christ is அவர் with you. உங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். He has come into your heart. உங்களுடைய எல்லா இருள்கள் இப்பொழுது நீங்கி கொண்டிருக்கிறது. And every darkness in your life is fleeing. இருள் என்பது ஒரு தோல்வி குறிக்கிறதான ஒரு காரியம் அல்ல. Darkness does not mean defeat. இருள் என்பது ஒரு விதமான ஒரு மனசோர்வு, ஒரு துக்கம், குழப்பம், இந்த பாவ காரியங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு காலங்களாய் காணப்படக்கூடும். Darkness is about a sadness, a discouragement that is filling our lives. நான் சொன்னது போல Just like I said வேதத்திலே in the scripture, யோபு, Job, யோசேப்பு, Joseph, யோனா, Jonah, இவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது when we look at all of their lives, அவர்கள் எல்லாம் ஒரு பகுதியில், ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இருளான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து இருந்தார்கள். they are all people who lived in a darkness at a particular time of their ஆனால் lives. அவருடைய இருள் நீங்கினது. But their darkness, கர்த்தர் அவளுக்கு வெளிச்சமாய் வந்தார். because the Lord came into their lives as light. ஹalleluya. Praise God. ஹalleluya. Thank you, இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் வந்திருக்கிறார். This morning the Lord has come to you as கர்த்தர் your உங்களுக்கு light. வெளிச்சமாய் இருப்பார். The Lord will be your light. சங்கீதம் 18:28 வேதம் சொல்கிறது, In Psalm 18 verse 28 the scripture says, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். for you will light my lamp, the Lord my God will enlighten my darkness. நீங்கள் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to look for the path. கடவுள் வழியை
வெளிச்சமாக்குவார். God will make the path light. உங்களுடைய பாதையை அவர் வெளிச்சமாக்குவார். The Lord will make your path light. கர்த்தருடைய வசனம் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். The word of God will be a lamp unto your feet. சரி, இப்பொழுது இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாம் விழுந்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருந்து நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், நாம் ஜனங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? This morning, dear people of God, if I have fallen in the darkness, what do I have to do to rise and to shine for the Lord? முதலாவதாக மனம் திரும்பி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். First of all, we need to repent and receive grace. ஒருவேளை உங்களுடைய வீழ்ச்சி பாவத்தினுடைய காரணமா இருந்தா மனம் திரும்புங்கள். If your fall is because of sin, then repent. வேதம் சொல்லுகிறது யோவான் 1:9 The scripture says in John 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் if we பாவங்களுக்கு confess our sins, பாவங்களை நமக்கு மன்னித்து that he will forgive us of our sins, எல்லா அநியாயத்தையும் நீக்கி he will do away with every நமக்கு unrighteousness. சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் He இருக்கிறார். is faithful and just to forgive us of our ஆகவே sins. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, And so the first thing the Lord tells us is, என்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கட்டளைகளின் பேரிலே இருக்கிறது. all of my blessings are dependent on a commandment. உங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், If you want to rise up from your fall, உங்களுடைய இருளிலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், if you want the Lord's light to shine in your dark places, உங்களுடைய வீழ்ச்சி பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு விளைவு என்றால், if your fall is a result of your sin, நீங்கள் மனம் திரும்பி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். then you need to repent and receive இரண்டாவதாக grace. Secondly, உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். you need to renew your faith. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணும். And that is why we need to keep on speaking. வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கணும். We need to keep on speaking God's பலவீனன் word. தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say, I am strong. இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது When we confess this நம்முடைய word, விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். we are confessing our faith. இந்த மாதத்திலே என்னுடைய தேவனுடைய ஜனங்களே, நாம் வார்த்தையிலே நிலைத்திருப்போம். In this month, dear people of God, we will stand upon God's word. விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். Let us speak words of faith. இந்த மாதம் நாம் விசுவாசத்தில் பலத்திலும் கீழ்ப்படிதலும் எழுந்திருப்போம் என்று சொல்லி நாம் ஒரு அறிக்கை செய்வோம். Let us confess that in this month we are going to rise up in our faith, in our strength and in our obedience. மூன்றாவதாக, Thirdly, உங்களுடையது அல்ல, not yours, கடவுளினுடைய பலத்தை நம்புங்கள். believe in God's power. நான் விட்டு விடுவேன் என்று சொல்லாதீங்க. Don't say that I will நான் do. செய்வேன் என்று சொல்லாதீங்க. Don't say that I will do. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் நான் செய்வேன். Say by the Lord who strengthens me, I will கர்த்தருக்கு do. சித்தமானால் செய்வேன். If it is God's will, I will do. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுங்க. Say that the Lord will help me. ஏசாயா 40:29 வேதம் சொல்லுகிறது, In Isaiah 40 verse 29, சோர்ந்து the போகிறவனுக்கு scripture அவர் பலன் கொடுத்து, says, the Lord will give strength to the discouraged, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் and to the இருக்கிறார். one who does not have strength, he will give strength. ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, And so this morning, beloved people of God, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான பிள்ளைகளே, you, my precious people who are listening to this word, நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். you must boldly say, நான் எழுந்திருப்பேன், I will rise. நான் மறுபடியுமாக எழுந்திருப்பேன், I will once again rise. மறுபடியுமாக பிரகாசிப்பேன். I will once again shine. கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். The Lord is my light. கர்த்தர் என்னை தேற்றுகிற தேவனாய் The இருக்கிறார். Lord is the one who comforts me. கர்த்தர் என்னை மறுபடியுமாக எடுத்து கட்டுகிற தேவனாய் The இருக்கிறார். Lord will once again build me. அவருக்கே துதி கன மகிமை. All glory and honor. எல்லாரும் and praise to எழுந்திருப்போம். Him. எல்லாரும் Let's all எழுந்திருப்போம். stand this morning. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்க பின்பதாக சொல்லணும். நீங்க சொல்லும் பொழுது நம்பிக்கையோடு கூட சொல்லணும், சத்தத்தோடு கூட சொல்லணும். Whatever I say now, I want you to அது say விசுவாசத்தோடு கூட faith சொல்லணும். and loudly. நான் மீகா 7:8 தான் உங்களோட கூட பேச போகிறேன். I am going to talk to you from Micah 7:8. நாம் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பற்றிதான காரியங்கள். All of these words that I am speaking has to do with our lives. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? Let us all say together. சொல்லுவோம். நான் விழுந்திருக்கலாம், நான் விழுந்திருக்கலாம், ஆனாலும் நான் எழுந்திருப்பேன். ஆனாலும் நான் எழுந்திருப்பேன். மறுபடியுமாக நான் விழுந்திருக்கலாம், நான் விழுந்திருக்கலாம், நான்
ஆனாலும் ஆனாலும் நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருக்கலாம், நான் இருளில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். அக்டோபர் மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய ரீதியிலே, மன ரீதியிலே மன ரீதியிலே நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னுடைய கடந்த கால அனுபவங்களோ, என்னுடைய கடந்த காலம் அனுபவங்களும், கடந்த கால தோல்விகளோ, கடந்த காலம் தோல்விகளும், போராட்டங்களோ போராட்டங்களும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்த முடியாது. நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். கர்த்தர் என்னை எழ செய்கிறார். கர்த்தர் என்னை எழ செய்கிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். நான் கர்த்தருக்காக பிரகாசிப்பேன். நான் கர்த்தருக்காக பிரகாசிப்பேன். ஹalleluya, ஆமென். ஹalleluya. ஆமென். உங்களுடைய விசுவாசத்தின்படியாகவே ஆக கடவதாக. Let it be according to your faith. Thank you, உட்காருவோம். Jesus. Let's be seated. நாம் கடைசியாக ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் ஒரு சிறிய சாட்சி நேரத்தை கொடுப்பது பழக்கம். ஆகவே உங்களிலே யாராவது சாட்சியுடையவர் யாராக இருப்பீங்கன்னு சொன்னால் முன்பதாக வந்து உங்களுடைய சாட்சியை 1 நிமிடம் இல்லை 2 நிமிடம் எடுத்து சொல்லுங்கள். Before we close with prayer, as usual, this is a time for you to come and share what the Lord has done in your lives through the last month. Thank you, Jesus. I praise God for protecting me throughout my life and through the last month. Last week, while I was coming back from college, it was due to my own negligence and my fault, but still God has been so merciful to me. I met with an accident and actually the bike turned on me. I was at quite a good speed, around 35 to 40 kilometers. But at that time, God has rescued me and kept me from having any other major injury. It was just a bruise that I had. Though the bike had got damaged a little, still God saved my life and I'm really thankful to God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னொரு சாட்சி. Praise the Lord Church. 2 நாளைக்கு முன்னாடி நான் பழைய வீட்டில் வசதி இருக்கிறதுல அந்த ஓனருடைய குழந்தை அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு பாத்ரூமில் உட்காந்து எழுந்து வெளியே வரும்போது கீழே விழுந்துட்டு தலையில் பலமாக அடிபட்டுருந்தது. பிளட் ஃப்ளோ இல்லை, இன்சைடே வந்து பிளட் கிளாட்டாக இருந்துச்சு. ஜெயின் ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க வந்துட்டு அவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உமன்ஸ் ஃபெலோஷிப்லேயும் அப்புறமா வந்துட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணதுனால நேற்று ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணும்போது இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஸ்லோலி ரிகவர் பண்ணுறாங்க. நேத்தியோடும் டே ஃபார் எஸ்டர்டேயோடும் நேற்று கொஞ்சம் பெட்டர்னு சொல்லும்போது தேவனுக்கு கூடான நன்றி. தேவனுடைய பலத்தக்கரம் அந்த குழந்தை மேலே இருக்கிறதுக்காக நன்றி. ப்ளீஸ் சர்ச் அவனுக்கும் சின்னதும் ப்ரேயர் பண்ணுங்க. ஆமென். praise the Lord. praise the Lord. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சார் வாங்க சிஸ்டர். Praise Lord Jesus Church. I thank God for all the provision. He's Jehovah Jireh for providing me with all my needs, for healing me from all my illness. போன வாரம் ஒரு கால் left right leg it was troubling me a lot. I was not able to walk properly, so God healed me through the prayers and through the word. So I thank God for the healing. I thank God for providing me with all my needs. Why I'm saying this is because it's almost 3 years that I've lost my job and my account balance is zero. 3 வருஷமா அது ஆக்டிவ் ஆயில and because I've lost my job, EMI கட்ட முடியாத சூழ்நிலை. But God has been faithful. He's been paying my EMI from when I've lost my job, that is from 2022 till now. Correct, on 5th it is being paid, and I thank God for providing me and meeting all my needs and providing me through my husband. He does everything to me. I've registered for my B.Ed also,
and be it fees also He is paying. It is all God's work, and I thank God for all the revelations also that I get from the pulpit, that God answers my prayers even through the sermons that come on Sunday. He speaks to me and I get the answers. I thank God for answering all the prayers also, for the revelation, for healing and deliverance. How good the Lord is. God is good all the time, and I thank God for Hallelujah. His faithfulness. Praise the Lord. Glory and honor to Lord Jesus alone. Amen. Thank you. Praise the Lord. Hallelujah. Praise God. சரி. Praise God. சரி, இந்த கால வேளையில் பாஸ்டர் சொன்னார், நாங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த ஒரு வசனம் வந்து, நான் நீதிமானாய் இருக்கின்றேன். ஐ ஆம் அ ரைச்சியஸ் பர்சன். ஸோ நின்றவர்களாய் ஒரு சிறிய பாடலை பாடி பிறகு பாஸ்டர் ஜோம் பண்ணுவாருங்க. பழைய ஒரு பாடல், பல முறை நீங்கள் கேட்டிருக்க கூடும். ஆமென். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே உம் கிருபையையும், ஆமென். இருவினிலே உம் சத்தியத்தையும், காலையிலே உம் கிருபையையும், இரவினிலே உம் சத்தியத்தையும், 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆமென். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். கர்த்தரின் கண்கள் என் மேலே, என் வேண்டுதல் அவர் கேட்டிடுவார். கர்த்தரின் கரங்கள் என் மேலே, ஆமென், என் வேண்டுதல் அவர் கேட்டிடுவார். மன்றாடும் போது செவி சாய்த்து மான்மேலும் விடுதலை திரும்பிடுவார். மன்றாடும் போது செவி சாய்த்து மாபெற்றும் விடுதலை தருகின்றார். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சர்வ வல்லவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவும் இல்லாதவரே, மகா பரிசுத்தரே, சர்வ வல்லவரே, எல்லாம் அறிந்தவரே, உமக்கு ஒப்பானவன் யார் சுவாமி? உமக்கு ஒப்பிட யார் உண்டு ஆண்டவரே? நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர், நீர் ஒருவரே ஜீவன் தந்தவர், நீர் ஒருவரே ஆண்டவரை சகலத்தையும் ஆளுகிறவர். நீர் அப்பா எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தை நீர் கிருபையால் நீர் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் தந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. I will arise, நான் மறுபடியும் எழுந்திருப்பேன், நான் மறுபடியும் எடுத்து கட்டப்படுவேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறீர். இயேசுவே,
எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய மீட்பரே, எங்களுடைய மேய்ப்பரே, எங்களுடைய குயவனே, எங்களுடைய விடுதலை நாயகரே, இந்த கால வேளையிலே சுவாமி உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தாலே எங்கள் அனைவரையும் நீர் சுத்திகரித்தமைக்காக நன்றி. உம்முடைய தழும்புகளினால் எங்களை குணமாக்கினமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை நடக்க செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த மாதத்திலே சுவாமி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் ஆண்டவரே, பேச வேண்டிய வார்த்தைகளையும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படியாக நாங்கள் செய்ய எங்களோடு கூட கர்த்தர் பேசும். எங்கள் மூலியமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும். தேவனே, நாங்கள் விழும்பொழுது எங்களை தூக்கி நிறுத்த நீர் இருக்கிறீர் என்பதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இருளிலே அமர்ந்திருக்கும் பொழுது நீர் உமது வெளியே எங்கள் மீது பிரகாசிக்க செய்வீர் என்கிற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்திலும் எங்களுடைய அழைப்பிலும் உமது ஆண்டவரே நடைப்பயணத்திலும் ஆண்டவரே நாங்கள் எழுந்திருக்க உதவி செய்ய வேண்டும் ஐயா. நீர் உதவி செய்ய வேண்டும், நீர் உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதம் மீண்டும் ஆண்டவரே ஒரு எழுச்சின் ஒரு மாதமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் மாதமாக, ஒரு அற்புத மாதமாக நீர் எங்களுக்கு வாய்க்க செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபையால் நாங்கள் எழுந்திருப்போம். உம்முடைய கிருபையினால், உம்முடைய சத்திய வார்த்தையின் வெளிச்சத்தினால் நாங்கள் பிரகாசிப்போம். இந்த காலவெளியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கரத்தை உயர்த்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி மகிழ்ந்திருக்க, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க, இழந்து போன மேன்மைகளை ஆண்டவரை மீட்டு தர, வெட்டுக்கிளி ஆண்டவரை பச்சித்து போட்ட எல்லா வருஷங்களை நீர் மறுபடியும் தந்து குடும்பங்களாய் தனிப்பட்ட நபர்களாய் நீர் ஆசீர்வாதத்தை நடத்த போறதுக்காக நன்றி. ஆவியானவரே, நிறைவானவரே, இவர்களுடைய வாழ்க்கையில நீர் நிரம்பி இருப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அபிஷேகம் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த மாதத்தின் அதிகாலை வேளையிலே முதல் நாள் தேதி என்று வந்திருக்கிற நாம் அனைவரோடும் சதா காலங்களும் தங்கியிருப்பாராக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளை கடவர் என்பதே, ஆமென். கர்த்தர் தாமே வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் மாதம், ஹல்லேலூயா, ஒரு வெளிச்சத்தின் மாதம், நீங்கள் எழுந்து நடக்கிற ஒரு மாதம். அநேகர் உங்களை பார்த்து அவங்களை ஆச்சரியப்படத்தக்க வகையிலே கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்ப செய்யும் மாதமாக இருக்கிறது. ஆகவே ஷாலோம் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமாய் சென்று வாருங்கள். God bless.